ஹாய் ஹால் வெல்கம் டு நந்த லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க ஒரு ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு நினச்சிங்களா? அதுதான் தப்பு. இவங்களுக்கு இதோட 4th டைம் நான் ரூட் டச்சப் பண்ணுறேன். கீழே இருக்கிறது நான் பண்ணது. இப்போ புதுசாக திருப்பி ரூட்லேருந்து வளர்ந்து 1 இயர் ஆகுது. அதை நான் திருப்பி ரூட் டச்சப் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ப்ரொஃபஷ்னலாக சொல்லணுன்னா ரீபாண்டிங்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்மூத்னிங் பண்ணால் முடி டேமேஜ் ஆகிடுமா, கொட்டிடுமா, ட்ரை ஆகிடுமான்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்கிட்ட. அதுதான் எல்லா கஸ்டமரும் புதுசாக ஸ்மூத்னிங் வர கஸ்டமர் எல்லாருமே ஸ்மூத்னிங் பண்ணால் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பின்னக்கூடாது சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. கம்பல்சரி ஆயில் வைக்கணும், பின்னலாம், கிளிப் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பண்ணுறவங்கள பொறுத்து தான். ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக அழகாக ப்ராசஸிங் டைமெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மூத்னிங் நல்லாயிருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிச்சிருந்தா, உங்களுக்கும் இந்த சர்வீஸ் வேணும்னா எனக்கு